ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பைசி எக் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 முட்டை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. நான் ஒரு பச்சை மிளகா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு மிளகாய் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டை ஒட்டாமல் வரும். இப்போ இதில் ஊற்றிடலாம். இது வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை இதில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைங்க, போதும். எக்கு பாயில் ஆயிடுச்சு. இப்படி ஓரமாக இது பண்ணிக்கோங்க. நான் இதை எடுத்துட்டேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். லீவ்ஸ், ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். ஆனியன் நல்லா சாட் ஆகட்டும். ஆனியன் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகட்டும். கவர் பண்ணி குக் பண்ணுங்க. டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரா ஸ்மெல் போட்டோம். நம்ம அப்புறம் எக் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸ்பைசி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஸ்பைசி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அது கூட வச்சு சாப்பிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.